உலகின் மிகப்பெரிய காடுகளை பற்றி பேசும்போது பெரும்பாலான மக்களின் நினைவுக்கு முதலில் வருவது அமேசான் காடுதான். ஆனால் ஆப்பிரிக்காவின் இதய பகுதியில் அதற்கு சமமாக மர்மங்களையும் உயிரியல் செல்வங்களையும் தன்னுள் மறைத்து கொண்டிருக்கும் மற்றொரு மாபெரும் உலகம் இருக்கின்றது. அதுதான் காங்கோ மழைக்காடு. உலகின் இரண்டாவது பெரிய வெப்பமண்டல மழைக்காடாக இது சுமார் 37 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலே விரிந்து கிடக்கிறது. அமேசானை போன்று உலக அளவில் அதிகமாக பேசப்படாவிட்டாலும் உயிரின வளம், மர்மங்கள், ஆய்வு செய்யப்படாத பகுதிகள், பழங்குடி மக்கள் மற்றும் பூமியின் காலநிலையை பாதிக்கும் சக்தி ஆகியவற்றில் காங்கோ காடு ஒரு தனி உலகமாகவே திகழ்கிறது. மத்திய ஆப்பிரிக்காவின் பல நாடுகளை இணைக்கும் இந்த காடு காங்கோ ஜனநாயக குடியரசு, காங்கோ குடியரசு, காபோன், கேமரூன், மத்திய ஆப்பிரிக்க குடியரசு மற்றும் எக்குவடோரியல் கினியா ஆகிய நாடுகளில் பரவி கிடக்கிறது. இந்த காடுகளின் மையத்தில் ஓடும் காங்கோ நதி ஆப்பிரிக்காவின் மிக முக்கியமான நதிகளில் ஒன்று. நீரின் அளவை பொறுத்தவரை உலகில் அமேசானுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் இருக்கும் இந்த நதி முழு காட்டின் உயிர் நாடியாகவே செயல்படுகிறது. காங்கோ காடுகளை மேலிருந்து செயற்கைக்கோள் மூலம் பார்த்தால் முடிவில்லாத பச்சை கடலை போல தோன்றும். ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலே மரங்கள் மட்டுமே தெரியும். சில இடங்களில் மரங்களின் உயரம் 50 மீட்டரை தாண்டுகிறது. சூரிய ஒளி தரையை அடைவதே கடினமாக இருக்கும் அளவிற்கு அடர்த்தியான பகுதிகளும் இருக்கத்தான் செய்கிறது. இந்த காட்டின் பல பகுதிகளில் இன்று வரை முழுமையான அறிவியல் ஆய்வு கூட நடைபெறவில்லை. காங்கோ காடுகளின் மிகப்பெரிய சிறப்பு அதன் உயிரின வளமும் கூட. உலகில் வேறு எங்கும் காணப்படாத பல உயிரினங்கள் இங்கு வாழுகிறார்கள். மலை கொரில்லா, குள்ள நீர் யானை, ஓகாபி, வன யானைகள் மற்றும் நூற்றுக்கணக்கான பறவை இனங்கள் இந்த காட்டின் அடையாளங்கள். குறிப்பாக ஒகாபி என்ற உயிரினம் உலகில் மிகவும் விசித்திரமான பாலூட்டிகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. அதன் உடல் ஒரு குதிரையைப் போலவும் கால்கள் வரி குதிரையைப் போலவும் தோன்றும். பல நூற்றாண்டுகளாக இந்த உயிரினம் ஒரு புராண கதையாகவே கருதப்பட்டது. ஆனால் பின்பு அது உண்மையில் இருக்கின்றது என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. காங்கோ காடுகள் கொரில்லாக்களின் பேரரசு என்றே அழைக்கலாம். உலகின் மிகப்பெரிய குரங்கு இனமான கிழக்கு தாழ்வு நில கொரில்லா மற்றும் மலை கொரில்லா ஆகியவை இங்கு வாழ்கிறார்கள். ஒரு முழு வளர்ச்சி பெற்ற ஆண் கொரில்லாவின் எடை 200 கிலோவை தாண்டக்கூடும். அதன் உடல் வலிமை சராசரி மனிதனை விட பல மடங்கு அதிகம். இருந்தாலும் இந்த மாபெரும் உயிரினங்கள் பெரும்பாலும் அமைதியான வாழ்க்கையை தான் விரும்புகிறார்கள். காங்கோ காடுகளில் வாழும் வன யானைகளும் மிகவும் தனித்துவமானவை. ஆப்பிரிக்காவின் புல்வெளி யானைகளை விட இவை சிறியவை. ஆனால் அடர்ந்த காடுகளுக்குள் நகர்வதற்கு ஏற்றவாறு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இவை காட்டின் விதைகளை பரப்புவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். பல தாவர இனங்கள் இந்த யானைகளின் உதவியின்றி வாழ முடியாது. இந்த காடுகளில் இன்னொரு மர்மமும் இருக்கிறது. அதுதான் இதுவரை கண்டுபிடிக்கப்படாத உயிரினங்கள். ஒவ்வொரு ஆண்டும் புதிய தவளைகள், பூச்சிகள், மீன்கள் மற்றும் தாவரங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. சில விஞ்ஞானிகள் காங்கோ காடுகளில் வாழும் உயிரினங்களில் ஆயிரக்கணக்கானவை இன்னும் அறிவியல் உலகத்திற்கு தெரியாதவையாக இருக்கலாம் என்று கூட கருதுகிறார்கள். காரணம், இந்த காட்டின் பெரும்பகுதி இன்னும் முழுமையாக ஆய்வு செய்யப்படவில்லை. ஆக காங்கோ காடுகள் உயிரினங்களுக்கான சொர்க்கம் மட்டுமல்ல, பழங்குடி மக்களின் உலகமும் தான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே பல சமூகங்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவற்றில் மிகவும் பிரபலமானவர்கள் பிக்மி மக்கள். உலகின் மிக பழமையான மனித குழுக்களில் ஒன்றாக இவர்கள் கருதப்படுகிறார்கள். காடுகளின் ஒவ்வொரு மூலையையும் அறிந்திருக்கும் இவர்களின் வாழ்க்கை இயற்கையோடு நேரடியாக இணைந்திருக்கிறது. காங்கோ காடுகளின் ஆழங்களில் இன்னும் வெளி உலகத்தோடு மிக குறைந்த தொடர்பு கொண்ட சமூகங்களும் இருக்கிறார்கள். நவீன தொழில்நுட்பம், நகர வாழ்க்கை மற்றும் உலக அரசியலிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட வாழ்க்கை முறையை அவர்கள் தொடர்கிறார்கள். இந்த சமூகங்கள் மனித வரலாற்றில் உயிருள்ள அருங்காட்சியகங்களாகவும் கருதப்படுகிறார்கள். அதை போல இந்த காட்டை சுற்றி பல மர்ம கதைகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவற்றில் மிகவும் பிரபலமானது மொகேலே இம்பெம்பே என்ற மர்ம உயிரினம். காங்கோவின் சதுப்பு நிலங்களில் வாழ்கிறது என்று கூறப்படும் இந்த உயிரினம் சிலரால் உயிருடன் இருக்கும் டைனோசராகவே விவரிக்கப்படுகிறது. இதற்கான உறுதியான ஆதாரம் இதுவரை கிடைக்கவில்லை என்றாலும்
இந்த கதைகள் பல தசாப்தங்களாக ஆய்வாளர்களின் ஆர்வத்தையும் தூண்டி வருகிறது. ஆக காங்கோ நதியும் கூட இந்த காட்டின் மர்மங்களில் முக்கியமானது. இது உலகின் ஆழமான நதியாக கருதப்படுகிறது. சில இடங்களில் அதன் ஆழம் 220 மீட்டருக்கும் அதிகமாக இருக்கலாம் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. இந்த ஆழத்தில் வாழும் உயிரினங்கள் மிகவும் விசித்திரமானவை. சில மீன்கள் முற்றிலும் பார்வை அற்றதாக கூட இருக்கிறது. சில உயிரினங்கள் இருளில் வாழ்வதற்காக தனித்துவமான உடலமைப்புகளை உருவாக்கியுள்ளன. இந்த நதி மற்றும் அதன் கிளை நதிகள் சேர்ந்து உலகின் மிகப்பெரிய நன்னீர் அமைப்புகளில் ஒன்றையும் உருவாக்குகின்றன. மழை காலங்களில் இந்த நதியின் அளவு பல மடங்கு அதிகரிக்கிறது. சில பகுதிகள் முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கி காட்டுக்குள்ளேயே நீருலகங்களையும் உருவாக்குகின்றன. ஆக காங்கோ காடுகள் பூமியின் காலநிலைக்கும் மிக முக்கியமானவைதான். அமேசானை போலவே இந்த காடுகளும் பில்லியன் கணக்கான டன் கார்பன்களை தன்னுள் சேமித்து வைத்திருக்கின்றன. உலக வெப்பமயமாதலை குறைக்கும் இயற்கை அமைப்புகளில் இவை முக்கியமானவை. அதனால் சில விஞ்ஞானிகள் காங்கோ காடுகளை ஆப்பிரிக்காவின் பச்சை இதயம் என்றும் அழைக்கிறார்கள். ஆனால் இந்த காடு இன்று பல அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகிறது. சட்டவிரோத மரவெட்டுதல், சுரங்கத் தொழில், வேட்டையாடுதல் மற்றும் மனித குடியேற்ற விரிவாக்கம் ஆகியவை காடுகளை மெதுவாக அழித்து வருகின்றன. குறிப்பாக அரிய தாதுக்கள் கிடைக்கும் பகுதிகளில் காடுகள் வேகமாக அழிக்கப்படுகிறது. காலநிலை மாற்றமும் காங்கோ காடுகளை பாதிக்க துவங்கியிருக்கிறது. மழைப்பொழிவு மாறுகிறது. சில பகுதிகளில் வறட்சி அதிகரிக்கிறது. இதனால் உயிரியல் சமநிலை பாதிக்கப்படலாம் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள். இந்த காடுகளின் எதிர்காலம் உலகின் காலநிலை எதிர்காலத்தோடும் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆக காங்கோ காடு என்பது வெறும் மரங்களின் கூட்டம் அல்ல. அது ஆயிரக்கணக்கான உயிரினங்களின் வீடு. அது மனித வரலாற்றின் பழமையான சமூகங்களின் தாயகம். அது இன்னும் முழுமையாக ஆய்வு செய்யப்படாத ஒரு மர்ம உலகம். அதன் ஒவ்வொரு ஆற்றின் பின்னாலும், ஒவ்வொரு சதுப்பு நிலத்தின் பின்னாலும், ஒவ்வொரு மரத்தின் நிழலின் பின்னாலும் இன்னும் அறியாத கதைகள் மறைந்து கிடக்கிறது. அமேசான் உலகின் மிகப்பெரிய மழைக்காடாக இருக்கலாம். ஆனால் காங்கோ காடு ஆப்பிரிக்காவின் மறைந்த பேரரசாகவே திகழ்கிறது. இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாத உயிரினங்கள், பழங்குடி மக்கள், ஆழமான நதிகள், மர்ம உயிரின கதைகள் மற்றும் பூமியின் காலநிலையை பாதிக்கும் இயற்கை சக்தி ஆகிய அனைத்தையும் தன்னுள் வைத்திருக்கும் இந்த மாபெரும் காடு உண்மையிலேயே பூமியின் கடைசி பெரிய மர்ம உலகங்களில் ஒன்றாக தொடர்கிறது. பூமியை பற்றி நாம் அனைத்தையும் அறிந்துவிட்டோம் என்று பலர் நினைக்கிறார்கள். செயற்கைக்கோள்கள் விண்வெளியில் சுற்றுகின்றன. உலகின் ஒவ்வொரு நகரமும் வரைபடத்தில் பதிவு செய்யப்படுகின்றன. கடல்களை கடந்து விமானங்கள் பறக்கின்றன. இணையத்தின் மூலம் உலகின் எந்த மூலையையும் சில வினாடிகளில் பார்க்க முடிகிறது. ஆனால் உண்மை அதைவிட மிகவும் ஆச்சரியமானது. மனிதன் சந்திரனுக்கே சென்று விட்டான். செவ்வாயை ஆய்வு செய்து வருகிறான். விண்கலங்களை சூரிய குடும்பத்தின் எல்லைகளுக்கு அனுப்பி இருக்கிறான். இருந்தாலும் நாம் வாழும் இந்த பூமியிலேயே இன்னும் முழுமையாக ஆய்வு செய்யப்படாத, மனிதன் நேரடியாக அடையாத அல்லது மிகவும் குறைவாக மட்டுமே சென்றிருக்கும் பல உலகங்கள் இருக்கின்றன. அவை வரைபடங்களில் ஒரு புள்ளியாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் அவை மர்மங்களால் நிரம்பிய பிரபஞ்சங்களாகவே இருக்கின்றன. இந்த மறைந்த உலகங்களில் மிகப்பெரியது கடலின் ஆழத்தில் இருக்கின்றது. பூமியின் மேற்பரப்பில் சுமார் 71 விழுக்காடு கடலால் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் விஞ்ஞானிகளின் மதிப்பீட்டின்படி உலகின் கடலடி பகுதிகளில் 80 விழுக்காட்டிற்கும் மேற்பட்டவை இன்னும் முழுமையாக வரைபடமாக்கப்படவில்லை. வேறு வார்த்தைகளில் சொன்னால், மனிதன் சந்திரனின் மேற்பரப்பை பற்றி அறிந்திருப்பதை விட பூமியின் கடலடி பகுதிகளை பற்றி குறைவாகவே அறிந்திருக்கிறான். இந்த ஒரு உண்மையே பூமியின் மர்மங்களை உணர்த்த போதுமானது. கடலின் மிக ஆழமான பகுதி மரியானா பள்ளத்தாக்கு. பசிபிக் பெருங்கடலில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பள்ளத்தின் ஆழமான பகுதி சேலஞ்சர் டீப் என்று அழைக்கப்படுகிறது. அதன் ஆழம் சுமார் 11 கிலோமீட்டர். எவரெஸ்ட் மலையை தலைகீழாக அதில் வைத்தாலும் அதன் உச்சி இன்னும் கடல் மட்டத்தை அடையாது. இந்த இடத்திற்கு சென்ற மனிதர்களின் எண்ணிக்கை சந்திரனுக்கு சென்றவர்களை விட குறைவு. அங்கு நிலவக்கூடிய அழுத்தம் கடல் மட்டத்தில் இருக்கும் அழுத்தத்தை விட 1000 மடங்குக்கும் அதிகம்.
இந்த சூழ்நிலையிலும் உயிரினங்கள் வாழ்கின்றன என்பது அறிவியலாளர்களுக்கு இன்னும் ஆச்சரியமான உண்மையே. இந்த ஆழ்கடல் உலகத்தில் சூரிய ஒளி எட்ட முடியாது. முழுமையான இருள் இருக்கும். இருந்தாலும் அங்கு உயிர்கள் வாழ்கிறார்கள். சில உயிரினங்கள் தாங்களே ஒளி உருவாக்குகின்றன. சில மீன்கள் தங்கள் உடலில் ஒளிரும் உறுப்புகளை வைத்திருக்கின்றன. சில உயிரினங்கள் பூமியில் வேறு எங்கும் காணப்படாத வடிவங்களை கொண்டிருக்கின்றன. இவற்றில் பல இன்னும் பெயரிடப்படாத உயிரினங்களாகவே இருக்கின்றன. ஒவ்வொரு ஆழ்கடல் ஆய்வும் புதிய உயிரினங்களை கண்டுபிடிக்கிறது. அதை போல மனிதன் இன்னும் முழுமையாக அடையாத மற்றொரு உலகம் அடர்ந்த காடுகளுக்குள்ளும் இருக்கிறது. குறிப்பாக அமேசான் மழைக்காடு. உலகின் மிகப்பெரிய மழைக்காடாக இருக்கும் அமேசான் சுமார் 55 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. அங்கு வாழும் அனைத்து உயிரினங்களிலும் சுமார் 80 விழுக்காட்டை விஞ்ஞானிகள் இன்னும் பதிவு செய்யவில்லை என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் புதிய தாவரங்கள், பூச்சிகள், தவளைகள், பறவைகள், நுண்ணுயிரிகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அமேசானின் சில பகுதிகளில் மனிதர்கள் காலடி எடுத்து வைத்ததே இல்லை. செயற்கைக்கோள்கள் அந்த பகுதிகளை பார்த்திருக்கலாம். ஆனால் நிலத்தில் இறங்கி ஆய்வு செய்தவர்கள் மிகவும் குறைவு. சில இடங்களில் இன்னும் வெளி உலகத்துடன் எந்த தொடர்பும் இல்லாமல் வாழும் பழங்குடியின மக்களும் இருக்கிறார்களாம். அவர்களை அன்கான்டாக்டட் ட்ரைப்ஸ் என்றும் அழைக்கிறார்கள். அவர்கள் நவீன உலகத்தை பற்றி அறியாமல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த வாழ்க்கை முறையையே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை போல மலைகளுக்கு கீழும் கூட மனிதன் இன்னும் முழுமையாக அடையாத உலகங்கள் இருக்கின்றன. உலகின் மிகப்பெரிய குகை அமைப்புகள் இன்னும் முழுமையாக வரைபடமாக்கப்படவில்லை. வியட்நாமிலே இருக்கக்கூடிய சோன்டுங் குகை இதற்கு சிறந்த உதாரணம். இது உலகின் மிகப்பெரிய குகையாகவும் கருதப்படுகிறது. அதற்கு உள்ளே தனித்துவமான காடுகள், மேகங்கள், நதிகள் கூட இருக்கின்றன. சில பகுதிகளில் குகையின் உயரம் 200 மீட்டருக்கும் அதிகமாக உள்ளது. ஒரு முழு நகரத்தையே அதற்கு உள்ளே அமைக்க முடியும் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். சில குகைகள் பல 100 கிலோமீட்டர் நீளமுடையவை. அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய மாமத் குகை அமைப்பு 680 கிலோமீட்டருக்கும் அதிகமாக ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அது இன்னும் முழுமையாக ஆராயப்படவில்லை. அதன் உள்ளே இன்னும் தெரியாத பாதைகள் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். பூமியின் அடியில் இன்னொரு உலகம் இருப்பது போல இந்த குகைகள் தோன்றுகின்றன. அதை போல பனிக்கு அடியிலே மறைந்திருக்கும் உலகங்களும் மனிதன் ஆர்வத்தை தூண்டுகிறது. அண்டார்டிகாவின் கீழ் நூற்றுக்கணக்கான ஏரிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் சில ஏரிகள் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக வெளி உலகத்திலிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தவும் பட்டிருக்கிறது. அவற்றின் நீரிலே எந்த உயிரினங்கள் வாழ்கின்றன என்பதும் இன்னும் முழுமையாக தெரியவில்லை. அங்கு புதிய வகை நுண்ணுயிரிகள் இருக்கக்கூடும் என்றும் விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். கிரீன்லாந்து மற்றும் அண்டார்டிகாவின் பனிப்பாறைகளின் கீழே பெரிய பள்ளத்தாக்குகள், மலைத்தொடர்கள் மற்றும் நதிகள் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் பனியின் தடிமன் 4 கிலோமீட்டருக்கும் அதிகமாக இருக்கின்றன. அந்த பனியை துளைத்து ஆய்வு செய்வது மிகவும் கடினமான பணி. எனவே அங்கு இன்னும் பல ரகசியங்கள் மறைந்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. ஆக பூமியின் அடிப்பகுதியில் கூட மனிதன் இன்னும் நேரடியாக அடையாத பகுதியும் இருக்கின்றன. பூமியின் மையத்தை நோக்கி மனிதன் தோண்டிய மிக ஆழமான குழி கோலா சூப்பர் டீப் போர்ஹோல். அது சுமார் 12 கிலோமீட்டர் ஆழம் வரை சென்றிருக்கிறது. ஆனால் பூமியின் ஆழம் 6371 கிலோமீட்டர். அதாவது மனிதன் இதுவரை பூமியின் வெளிப்புறத்தோலின் ஒரு மிகச்சிறிய பகுதியை மட்டுமே துளைத்திருக்கிறான். பூமியின் ஆழமான பகுதிகள் பற்றிய நமது அறிவு பெரும்பாலும் நில அதிர்வு அலைகளின் அடிப்படையில் தான் இருக்கின்றன. அதை போல பாலைவனங்களுக்குள்ளும் இன்னும் முழுமையாக ஆய்வு செய்யப்படாத பகுதிகள் இருக்கத்தான் செய்கிறது. சகாரா பாலைவனத்தின் சில இடங்களில் செயற்கை கோள்கள் மட்டுமே பார்த்துள்ள பகுதிகளும் இருக்கிறது. அங்கு மணலுக்கு அடியில் பழங்கால ஆறுகள், ஏரிகள் மற்றும் மனித குடியிருப்புகள் மறைந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் புதிய தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இந்த கருத்தை வலுப்படுத்துகின்றன. அதை போல பூமியில் இன்னும் வரைபடத்தில் முழுமையாக பதிவு செய்யப்படாத இடங்களும் இருக்கத்தான் செய்கிறது. குறிப்பாக பப்புவா நியூகினியாவின் மலைப்பகுதிகள் மற்றும் அடர்ந்த காடுகள். அங்கு சில பள்ளத்தாக்குகள் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதால்
நவீன உலகத்துடன் தொடர்பு இல்லாமல் இருக்கிறது. சில பகுதிகளில் இதுவரை அறியப்படாத உயிரினங்கள் வாழலாம் என்று கூட உயிரியல் நிபுணர்கள் நம்புகிறார்கள். ஆக இந்த அனைத்து இடங்களும் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுகின்றன. மனிதன் தொழில்நுட்பத்தில் மிகுந்த முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் பூமியின் அனைத்து பகுதிகளையும் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. நாம் வாழும் கிரகமே இன்னும் பல மர்மங்களை தன்னுள் வைத்திருக்கிறது. சில மர்மங்கள் கடலின் அடியில் இருக்கிறது, சில காடுகளுக்குள், சில பனிக்கட்டுக்குள் உறங்குகிறது, சில பூமியின் ஆழங்களில் புதைந்திருக்கிறது. ஒரு காலத்தில் எவரெஸ்ட் அடைய முடியாத இடமாக கருதப்பட்டது. பின்பு மனிதன் அதன் உச்சியை அடைந்தான். அதுபோல இன்று மனிதன் அடையாத இந்த உலகங்களும் எதிர்காலத்தில் புதிய கண்டுபிடிப்புகளின் மையங்களாக மாறலாம். ஆனால் அவற்றை ஆராயும் போது நாம் ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது. இந்த இடங்கள் வெறும் ஆராய்ச்சிக்கான பொருட்கள் அல்ல, அவை பூமியின் இயற்கை மரபின் ஒரு பகுதி. பூமியிலே மனிதர்கள் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாத உலகங்கள் பல இருக்கின்றன. ஆழ்கடல்கள், அடர்ந்த காடுகள், பாலைவனங்கள் போன்றவற்றைப் போலவே பனிக்கட்டிகளின் உள்ளேயும் ஒரு மறைந்த உலகம் இருக்கிறது. தொலைவில் இருந்து பார்க்கும்போது பனிமலைகள் வெறும் வெள்ளை நிற பாறைகளைப் போல தோன்றலாம். ஆனால் அவற்றின் உள்ளே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உருவாகி கொண்டிருக்கும் குகைகள், சுரங்கங்கள், பனியால் வடிவமைக்கப்பட்ட அரங்குகள், நீல ஒளியால் பிரகாசிக்கும் அறைகள் மற்றும் பூமியின் பழங்கால வரலாற்றை பாதுகாத்து வைத்திருக்கும் இயற்கை காப்பகங்கள் மறைந்து கிடக்கின்றன. இந்த பனிக்குகைகள் வெறும் சுற்றுலா இடங்கள் அல்ல, அவை பூமியின் காலநிலை வரலாற்றை பாதுகாக்கும் உயிருள்ள ஆவண களஞ்சியங்கள். ஆக பனிக்குகை என்றால் என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண குகைகள் பெரும்பாலும் பாறைகளில் உருவாகுகின்றன. ஆனால் பனிக்குகைகள் முழுமையாக பனியால் உருவாகுகின்றன. பனிப்பாறைகளின் கீழே ஓடும் நீர், வெப்பநிலை மாற்றம், காற்றின் இயக்கம் மற்றும் பனியின் மெதுவான நகர்வு ஆகியவற்றின் காரணமாகத்தான் இந்த குகைகள் உருவாகுகின்றன. சில குகைகள் சில ஆண்டுகள் மட்டுமே நீடிக்கும், சில குகைகள் பல நூற்றாண்டுகள் உயிருடன் இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் அவற்றின் வடிவம் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்த பனிக்குகையும் இன்று முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கலாம். உலகில் மிகவும் புகழ்பெற்ற பனிக்குகைகள் ஐஸ்லாந்திலே காணப்படுகின்றன. தீ மற்றும் பனிவாழும் நாடு என்று அழைக்கப்படும் ஐஸ்லாந்து எரிமலைகளும் பனிப்பாறைகளும் ஒன்றாக வாழும் அரிய இடம். அங்கே இருக்கக்கூடிய வாட்னாயோகுட் பனிப்பாறை ஐரோப்பாவின் மிகப்பெரிய பனிப்பாறைகளில் ஒன்று. அதன் உள்ளே உருவாகக்கூடிய பனிக்குகைகள் உலகம் முழுவதும் இருந்து வரும் ஆய்வாளர்களையும் சுற்றுலா பயணிகளையும் கவர்கின்றன. இந்த குகைகளின் சுவர்கள் சாதாரண வெள்ளை நிறத்தில் இருக்காது. சில இடங்களில் அவை ஆழமான நீல நிறத்திலே ஒளிரும். அந்த காட்சியை முதல் முறையாக பார்ப்பவர்கள் அது பூமியில் உள்ள இடமா அல்லது வேறு ஒரு கோளில் இருக்கக்கூடிய இடமா என்று கூட ஆச்சரியப்படுவார்கள். ஆக இந்த நீல நிறம் எப்படி உருவாகிறது என்பது மிகவும் சுவாரஸ்யமான அறிவியல் நிகழ்வு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அழுத்தப்பட்ட பனி அதன் உள்ளே இருக்கக்கூடிய காட்சி குமிழ்களை இழந்து மிகவும் அடர்த்தியாக மாறுகிறது. அப்போது சூரிய ஒளி பனிக்குள் நுழையும் போது சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற அலைநீளங்கள் உறிஞ்சப்பட்டு நீல ஒளி மட்டும் பிரதிபலிக்கப்படுகிறது. இதனால் முழு குகையும் ஆழமான நீல நிறத்தில் ஒளிர்வது போல தோன்றுகிறது. இயற்கை உருவாக்கும் இந்த நீல அரங்குகள் உலகின் மிக அழகான இயற்கை காட்சிகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. அடுத்தது அண்டார்டிகா. இந்த கதையின் அடுத்த அத்தியாயம். பூமியின் தெற்கு துருவத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பனிக்கண்டம் மனிதர்கள் மிகவும் குறைவாக ஆராய்ந்த பகுதிகளில் ஒன்று. அண்டார்டிகாவின் பல பனிப்பாறைகளின் உள்ளே மிகப்பெரிய குகை அமைப்புகள் இருப்பதாக விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். சில இடங்களில் எரிமலைகளின் வெப்பம் பனியை உருக்கி அதன் உள்ளே பெரும் வெற்றிடங்களை உருவாக்குகிறது. இந்த குகைகள் சில நேரங்களில் பல மாடி கட்டிடங்களை விட பெரியதாக இருக்கலாம். இன்னும் முழுமையாக ஆய்வு செய்யப்படாத இந்த அமைப்புகள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்குகின்றன. அண்டார்டிகாவின் பனிக்குகைகள் விஞ்ஞானிகளுக்கு இன்னொரு காரணத்திற்காகவும் மிக முக்கியம். அவற்றின் உள்ளே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சிக்கியிருக்கும் காற்று குமிழ்கள் காணப்படுகின்றன. இந்த சிறிய காற்று குமிழ்கள்
பழங்கால பூமியின் வளிமண்டலத்தை அப்படியே பாதுகாத்தும் வைத்திருக்கின்றன. விஞ்ஞானிகள் இந்த குமிழ்களை ஆய்வு செய்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வளிமண்டலத்தில் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு இருந்தது, வெப்பநிலை எப்படி இருந்தது, காலநிலை எவ்வாறு மாறியது போன்ற தகவல்களையும் அறிகிறார்கள். வேறு வார்த்தைகளில் சொன்னால், பனிக்குகைகள் பூமியின் வரலாற்றை பதிவு செய்த இயற்கை கால இயந்திரங்களாகவே செயல்படுகின்றன. அடுத்தது இமயமலையின் பனிக்குகைகள். இது வேறு ஒரு உலகத்தை நமக்கு காட்டுகிறது. உலகின் உயரமான மலைத்தொடராக இருக்கும் இமயமலை ஆசியாவின் பல முக்கிய நதிகளுக்கு நீரை வழங்குகிறது. இந்த மலைத்தொடரில் உள்ள பனிப்பாறைகளின் கீழும் பல குகைகள் இருக்கின்றன. சில இடங்களில் இந்த குகைகள் பனிப்பாறைகளின் உருகு நீரால் உருவாக்கப்படுகின்றன. சில குகைகள் ஆண்டுதோறும் மாறுகின்றன. சில குகைகள் உள்ளூர் மக்களால் புனிதமான இடங்களாகவும் கருதப்படுகின்றன. இமயமலையில் இருக்கக்கூடிய அமர்நாத் குகை போன்ற இடங்களில் இயற்கையாக உருவாகக்கூடிய பனித்தூண்கள் மத நம்பிக்கைகளோடும் இணைக்கப்படுகிறது. பனிக்குகைகளில் உள்ளே காணப்படும் அமைதியே அவற்றின் மிகப்பெரிய தனிச்சிறப்பு. வெளியில் பலத்த காற்று வீசிக்கொண்டிருந்தாலும் குகைக்குள் நுழைந்தவுடன் ஒரு விசித்திரமான அமைதி நிலவும். சில நேரங்களில் மேலிருந்து விழும் தண்ணீர் துளிகளின் ஒலி மட்டுமே கேட்கும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உருவாகிய பனிச்சுவர்கள் இயற்கை வடிவமைத்த கண்ணாடி அரங்குகளைப் போல தோன்றும். இந்த அமைதியான உலகம் பூமியின் மிகவும் பழமையான பகுதிகளில் ஒன்றாக இருக்கலாம். அதை போல பனிக்குகைகளில் பல நேரங்களில் ஆச்சரியமான உயிரியல் கண்டுபிடிப்புகளும் நிகழ்கின்றன. சில குகைகளில் நுண்ணுயிர்கள் வாழ்வது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மிகவும் குறைந்த வெப்பநிலை, மிக குறைந்த ஊட்டச்சத்து மற்றும் முழுமையான இருள் ஆகிய சூழ்நிலைகளிலும் கூட உயிரினங்கள் உயிர் வாழ முடிகிறது. இது பூமியில் உயிரின் எல்லைகளை புரிந்து கொள்ளவும் உதவுகிறது. அதே சமயம் வியாழன் கோளின் துணைக்கோளான யூரோப்பா அல்லது சனியின் துணைக்கோளான என்செலடஸ் போன்ற பனியால் மூடப்பட்ட உலகங்களில் உயிர் இருக்குமா என்ற கேள்விகளுக்கும் வழிகாட்டுகிறது. ஆக பனிக்குகைகள் எப்போதும் பாதுகாப்பான இடங்கள் அல்ல. அவை தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கும் அமைப்புகள். வெப்பநிலை உயர்ந்தால் அவற்றின் சுவர்கள் உருகத் தொடங்கலாம். சில நேரங்களில் முழு குகைகளும் இடிந்து விழக்கூடும். அதனால் பல பனிக்குகைகளில் நுழைவது மிகவும் ஆபத்தானதாகவும் கருதப்படுகிறது. ஆண்டுதோறும் உலகின் பல பகுதிகளில் பனிக்குகைகள் இடிந்து விழும் சம்பவங்களும் பதிவாகி இருக்கின்றன. காலநிலை மாற்றம் இந்த பனிக்குகைகளின் எதிர்காலத்தை அச்சுறுத்துகிறது. உலக வெப்பநிலை அதிகரித்து வருவதால் பல பனிப்பாறைகள் வேகமாக உருகுகின்றன. இதனால் நூற்றாண்டுகளாக இருந்த குகைகள் சில ஆண்டுகளுக்குள் மறைந்து வருகின்றன. சில குகைகள் முற்றிலும் அழிந்துவிட்டன. இதனால் விஞ்ஞானிகள் அவற்றை விரைவாக ஆய்வு செய்து தகவல்களை சேகரிக்க முயற்சி செய்கிறார்கள். ஏனென்றால் அவை மறைந்துவிட்டால் அவற்றுடன் சேர்ந்து பூமியின் பழங்கால காலநிலை பற்றிய தகவல்களும் கூட இழக்கப்படலாம். ஆக உலகின் பல பனிக்குகைகள் இன்னும் வரைபடத்தில் கூட பதிவு செய்யப்படவில்லை. குறிப்பாக அண்டார்டிகா மற்றும் கிரீன்லாந்தின் சில பகுதிகளில் மனிதர்கள் இன்னும் முழுமையாக ஆராயாத பனிப்பாறைகள் இருக்கின்றன. அவற்றில் உள்ளே எவ்வளவு பெரிய குகைகள் இருக்கின்றன, அவற்றில் என்னென்ன மறைந்திருக்கிறது என்பதும் இன்னும் தெரியவில்லை. சில விஞ்ஞானிகள் அங்கு இதுவரை கண்டுபிடிக்கப்படாத நுண்ணுயிர்கள் அல்லது பண்டைய உயிரியல் சுவடுகள் இருக்கலாம் என்றும் கருதுகிறார்கள். பனிக்குகைகள் இயற்கையின் அழகை மட்டுமல்ல, அதன் நினைவகத்தையும் பாதுகாக்கிறது. ஒரு பனித்துளி விழும்போது அது அந்த காலத்தின் சுற்றுச்சூழல் தகவல்களை தன்னுள் சேமிக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்து அந்த பனி ஒரு பனிப்பாறையாகவும் மாறுகிறது. அதன் உள்ளே சிக்கியிருக்கும் தூசி துகள்கள், எரிமலை சாம்பல்கள், காற்று குமிழ்கள் ஆகியவை பழங்கால பூமியின் தகவல்களை பாதுகாக்கின்றன. அதனால் பனிக்குகைகள் என்பது ஒரு வரலாற்று குகை மட்டுமல்ல, அது பூமியின் வரலாற்று நூலகம். இன்று நாம் காணும் இந்த நீல பனிக்குகைகள் உறைந்த அரண்மனைகளைப் போல தோன்றலாம். ஆனால் அவை வெறும் அழகான காட்சிகள் அல்ல. அவை காலநிலை மாற்றத்தின் எச்சரிக்கை சின்னங்கள். அவை அறிவியலின் ஆய்வகங்கள். அவை பூமியின் நினைவு களஞ்சியங்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உருவான இந்த உறைந்த உலகங்கள் மனிதன் தனது கிரகத்தை புரிந்து கொள்ள உதவும் மிக முக்கியமான இடங்கள். எனவே மலைகளுக்குள் மறைந்திருக்கும் பனிக்குகைகள் என்பது வெறும் சுற்றுலா கவர்ச்சி அல்ல. அவை பூமியின் கடந்த காலத்தை பாதுகாக்கும் மறைந்த ஆவணங்கள். அவை இயற்கை உருவாக்கிய நீல நிற அருங்காட்சியகங்கள். அவை மனிதன் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாத மறைந்த உலகங்கள்.
பனியின் அமைதிக்குள் மறைந்திருக்கும் இந்த ரகசியங்கள் எதிர்காலத்திலும் அறிவியலாளர்களையும் ஆய்வாளர்களையும் தொடர்ந்து ஆச்சரியப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மனித வரலாற்றின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று, ஒரு காலத்தில் செழித்து வாழ்ந்த நகரங்கள் இன்று முற்றிலும் காணாமல் போயிருப்பதுதான். ஒரு நகரம் என்பது வெறும் கட்டிடங்களின் தொகுப்பு அல்ல. ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கை, வணிகம், கலாச்சாரம், மதம், அறிவியல் மற்றும் அரசியல் ஆகியவற்றின் மையம். ஆனால் உலக வரலாற்றிலே பல நகரங்கள் இருந்த இடமே தெரியாமல் மறைந்துவிட்டன. சில நகரங்கள் போர்களால் அழிந்தன, சில நகரங்கள் நிலநடுக்கங்களால் புதைந்தன. ஆனால் மிகவும் சுவாரஸ்யமானவை பாலைவன மணலால் மெதுவாக விழுங்கப்பட்ட நகரங்கள்தான். ஒரு காலத்தில் மக்கள் கூட்டம் நிரம்பிய தெருக்கள், சந்தைகள், அரண்மனைகள், கோவில்கள், நீர்த்தொட்டிகள் இருந்த இடங்களில் இன்று முடிவில்லாத மணற்குன்றுகள் மட்டுமே காணப்படுகின்றன. ஆனால் அந்த மணலுக்கு அடியில் இன்னும் ஒரு முழு உலகம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. பாலைவனங்கள் எப்போதும் வெறுமையான இடங்களாக இருந்ததில்லை. இன்று சஹாரா, அரேபியா, கோபி போன்ற பாலைவனங்கள் இருக்கும் பல பகுதிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மனித நாகரிகங்களின் முக்கிய மையங்களாகவே இருந்தன. அப்போது காலநிலை வேறுபட்டிருந்தது. பல இடங்களில் அதிக மழை பெய்தது, ஆறுகள் ஓடின, ஏரிகள் இருந்தன, வணிக பாதைகள் உருவாகின. இந்த பாதைகளின் வழியாக நகரங்கள் வளர்ந்தன. ஆனால் காலநிலை மாறிய போது தண்ணீர் மறைந்தது, விவசாயம் அழிந்தது, மக்கள் இடம்பெயர்ந்தார்கள். இறுதியில் நகரங்கள் மணலின் கீழே மறைந்து போயின. அதன் அடிப்படையில் எகிப்து வரலாற்றில் இப்படிப்பட்ட மறைந்த நகரங்கள் ஏராளம் உண்டு. நைல் நதிக்கரையில் அமைந்திருந்த பல குடியிருப்புகள் காலப்போக்கில் மணல் மற்றும் சேற்றின் மூலம் புதைந்து விட்டன. அவற்றில் சிலவற்றை நவீன தொல்லியல் ஆய்வாளர்கள் மீண்டும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 2021ஆம் ஆண்டு எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்ட த லாஸ்ட் கோல்டன் சிட்டி என அழைக்கப்பட்ட நகரம் உலகத்தையே ஆச்சரியப்படுத்தியது. சுமார் 3400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய வீடுகள், பாத்திரங்கள், பணிமனைகள், தெருக்கள் ஆகியவை அப்படியே கிடைத்தன. அது எகிப்திய வரலாற்றின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. அதை போல சஹாரா பாலைவனம் இன்று வெறும் மணற்பரப்பாக தோன்றினாலும் அதன் கீழ் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத எண்ணற்ற மனித குடியிருப்புகள் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். செயற்கைக்கோள் படங்களின் மூலம் மணலுக்கு அடியில் மறைந்த பழங்கால ஆறுகள் கண்டுபிடிக்கப்பட்ட போது அவற்றின் அருகே மனிதர்கள் வாழ்ந்திருக்க வேண்டிய வாய்ப்பும் அதிகரித்தது என்பதையும் கண்டுபிடித்தார்கள். பல இடங்களில் பாறை ஓவியங்கள், கல்கருவிகள், மண் பாத்திரங்கள், கால்நடை எலும்புகள் போன்றவையும் கிடைத்திருக்கின்றன. இவை அனைத்துமே சஹாரா ஒரு காலத்தில் வெறும் பாலைவனம் அல்ல, மக்கள் வாழ்ந்த நிலம் என்பதையும் காட்டுகிறது. அதை போல அரேபிய தீபகற்பத்தின் வரலாற்றிலும் ஒரு பிரபலமான மறைந்த நகரம் இருக்கிறது. அதுதான் உபார் அல்லது மணலின் அட்லாண்டிஸ் என்று அழைக்கப்படும் நகரம். பல நூற்றாண்டுகளாக அரேபிய கதைகளில் இந்த நகரம் பற்றிய குறிப்புகள் இருந்தன. இது செல்வமும் செழிப்பும் நிறைந்த நகரமாகவும் விவரிக்கப்பட்டது. ஆனால் அதன் உண்மையான இருப்பிடம் யாருக்கும் தெரியாது. 1990களிலே செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் தொல்லியல் ஆய்வுகளின் மூலமாக ஓமனில் ஒரு பழங்கால நகரத்தின் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. பல ஆய்வாளர்கள் இதுவே அந்த புகழ்பெற்ற உபார் நகரம் என்றும் கருதுகிறார்கள். பாலைவன மணலும் நிலச்சரிவுகளும் சேர்ந்து அந்த நகரத்தை விழுங்கியிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. அதை போல அரேபிய பாலைவனங்கள் உலகின் மிக முக்கியமான வணிக பாதைகளில் ஒன்றாக இருந்தன. தூபம், வாசனை பொருட்கள், மசாலா பொருட்கள், தங்கம், வெள்ளி போன்ற பொருட்கள் இந்த பாதைகளில் கொண்டு செல்லப்பட்டன. இந்த வணிகம் வளர்ந்த இடங்களில் நகரங்களும் உருவாகின. ஆனால் வணிக பாதைகள் மாறியதும், தண்ணீர் ஆதாரங்கள் வறண்டதும் பல நகரங்கள் கைவிடப்பட்டன. காலப்போக்கில் அவையும் மண்ணுக்குள் மறைந்தன. அதை போல சில்க் ரோடு இந்த கதையின் இன்னொரு அற்புதமான அத்தியாயம். சீனாவிலே இருந்து மத்திய ஆசியா வழியாக ஐரோப்பா வரைக்கும் நீண்டிருந்த இந்த வணிக பாதை உலக வரலாற்றையே மாற்றியது என்று சொல்லலாம். இந்த பாதையில் நூற்றுக்கணக்கான நகரங்கள் வளர்ந்தன. அவற்றில் பல இன்று பாலைவன மணலுக்கு அடியில் புதைந்து கிடக்கிறது. சீனாவின் தக்லமக்கான் பாலைவனத்தில் பல பழங்கால நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு கிடைத்த உடல்கள், மரச்சாமான்கள், ஆடைகள் ஆகியவை
ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானவை. பாலைவனத்தின் உலர்ந்த சூழல் காரணமாக அவை அற்புதமாக பாதுகாக்கப்பட்டிருந்தன. தக்லமக்கான் பாலைவனத்தின் பெயரே மிகவும் சுவாரஸ்யமானது. உள்ளே சென்றால் திரும்பி வர முடியாது என்று பொருள். இந்த பாலைவனத்தின் ஓரங்களில் பல நகரங்கள் இருந்தன. ஆனால் மணற்புயல்கள், நீர் ஆதார மாற்றங்கள் மற்றும் வணிக பாதை மாற்றங்கள் காரணமாக அவை மறைந்து விட்டன. இன்று தொல்லியல் ஆய்வாளர்கள் மணலுக்கு அடியில் இருந்து அவற்றை மீட்டெடுத்து வருகிறார்கள். இந்த மறைந்த நகரங்களில் சில உலகின் மிகப்பெரிய அறிவியல் மையங்களாகவும் இருந்திருக்கலாம். சில நகரங்களில் நூலகங்கள் இருந்திருக்கலாம். சில இடங்களில் வானியல் ஆய்வுகள் நடைபெற்றிருக்கலாம். ஆனால் அவை மறைந்த போது அந்த அறிவின் பெரும்பகுதியும் மறைந்து விட்டது. இன்று கிடைக்கும் சில சிதைவுகளின் அடிப்படையில் மட்டுமே நாம் அவற்றின் வரலாற்றை மீண்டும் கட்டமைக்க முயற்சிக்கிறோம். அதைப்போல இந்த பாலைவன மணல் என்பது நகரங்களை எப்படி விழுங்குகிறது என்பது மிகவும் சுவாரஸ்யமான இயற்கை நிகழ்வு. காற்று தொடர்ந்து மணலை நகர்த்தி கொண்டே இருக்கும். சில நேரங்களில் ஒரு வருடத்தில் பல மீட்டர் உயரத்திற்கு கூட மணற்குன்றுகள் உருவாகலாம். நூற்றாண்டுகள் கடந்த பின்பு முழு கட்டிடங்களும் மணலுக்கு அடியிலேயே மறைந்துவிடும். சில நகரங்கள் மெதுவாக புதைந்துவிடும். சில நகரங்கள் திடீர் மணற்புயல்களில் சிக்கி வேகமாக மறைந்துவிடும். ஆக செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் இந்த மறைந்த உலகங்களை மீண்டும் கண்டுபிடிக்க உதவுகின்றன. நவீன ரேடார் அமைப்புகள் மணலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை கண்டறிய முடிகிறது. சில நேரங்களில் பழைய சுவர்கள், தெருக்கள், நீர்ப்பாசன அமைப்புகள், கோட்டைகள் ஆகியவை செயற்கைக்கோள் படங்களில் தென்படுகின்றன. பின்பு தொல்லியல் ஆய்வாளர்கள் அங்கு சென்று அகழ்வாய்வும் நடத்துகிறார்கள். ஆக சகாராவின் கீழ் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பழமையான ஏரிகளை இருந்தது போல அதற்கு கீழ் இன்னும் பல நகரங்கள் இருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டவை ஒரு சிறிய பகுதி மட்டுமே. பாலைவனத்தின் பரப்பளவு மிக பெரியது என்பதால் பல இடங்களில் மனிதர்கள் இன்னும் ஆய்வு செய்யவில்லை. அதனால் எதிர்காலத்தில் இன்னும் பெரிய கண்டுபிடிப்புகள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஆக மொத்தத்தில் மறைந்த நகரங்களை பற்றிய ஆய்வுகள் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தையும் கற்பிக்கின்றன. எந்த நாகரிகமும் நிரந்தரமானது அல்ல. தண்ணீர் ஆதாரங்கள், காலநிலை, வணிக பாதைகள், அரசியல் நிலைமைகள் ஆகியவை மாறும்போது மிகப்பெரிய நகரங்கள் கூட மறைந்து போகலாம். இன்று நாம் வாழும் நகரங்களும் இயற்கை மாற்றங்களுக்கு எதிராக முற்றிலும் பாதுகாப்பானவை அல்ல. எனவே மணலுக்கு அடியில் புதைந்த நகரங்கள் என்பது வெறும் தொல்லியல் ஆர்வலர்களின் கதையல்ல. அது மனித வரலாற்றின் ஒரு கண்ணாடி. செழிப்பு எப்படி உருவாகிறது, அது எப்படி மறைகிறது, இயற்கை மனித நாகரிகங்களை எப்படி வடிவமைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள உதவும் ஒரு திறந்த நூலகம். இன்று பாலைவனத்தின் அமைதியான மணற்பரப்பின் கீழ் இன்னும் ஆயிரக்கணக்கான கதைகள் புதைந்திருக்கின்றன. அவற்றை வெளிக்கொண்டு வரும் ஒவ்வொரு அகழ்வாய்வும் மனித குலத்தின் மறைந்த அத்தியாயங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது.